ஹாய் பசங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 12th ஸ்டாண்டர்டில் வந்தாச்சு. 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிக்க போறீங்க அப்படின்னா உங்களோட ஃபிசிக்ஸோட சிலபஸ் என்ன, சரிங்களா? எப்படி படிக்கணும், என்ன வெயிட்டேஜ், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, நல்லா பாருங்க. 12th சிலபஸை பொறுத்த வரைக்கும் இந்த மொத்தம் சிலபஸை 2 புக்காக பிரிச்சிருப்பாங்க, கரெக்டாக இல்லையா? வால்யூம் 1, வால்யூம் 2. இந்த வால்யூம் 1, வால்யூம் 2 இந்த லெசனோட கண்டினியூட்டி ஆகட்டும், இல்லை ஏன் இந்த ஃப்ளோவில் பண்ணியிருக்காங்கிறத நான் கூடி சீக்கிரம் உங்களுக்கு சொல்லிடுறேன். நல்லா பாரு, லெசன் நம்பர் 1 இதோட பேர் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக். எலக்ட்ரோஸ்டாட்டிக்னா ஒன்றுமே கிடையாது. பேரை 2ஆ பிரிங்க சார். எலக்ட்ரோ அப்படின்னா சார்ஜ், ஓகே. ஸ்டாட்டிக்னா ரெஸ்ட்ல இருக்கு. அப்போ இந்த லெசன் ஃபுல்லாகவே நீங்கள் எதை பற்றி படிப்பீங்கன்னா ரெஸ்ட்டில் இருக்கிற சார்ஜஸை பற்றி படிப்பீங்க, அதோட டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், சார்ஜ் ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால அதில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன, அதை கிரியேட் பண்ணுற ஃபீல்டு எவ்வளோ, பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, ஓகே. அதே மாதிரி கெப்பாசிட்டர் பற்றி படிப்பீங்க, அடுத்து காஸ் லா பற்றி படிப்பீங்க. இதை படித்தாலே உங்களுக்கு என்ன ஆயிரும் சார், இந்த லெசன் முடிஞ்சு போயிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, அதாவது சார்ஜ் வந்து ரெஸ்ட்ல இருந்துச்சு சார். இப்போ சார்ஜ் வந்து மோஷன்ல வந்தா அது என்ன கிரியேட் பண்ணும் சார்? சார்ஜ் வந்து மோஷன்ல வந்துச்சு அப்படின்னா இட் வில் கிரியேட் கரண்ட், சரியா? ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அதோட பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கரண்ட் கிரியேட் ஆச்சுன்னா கரண்ட் வேல்யூ என்ன, கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், கரண்ட் ஏன் கிரியேட் ஆகுது, சரியா? கரண்ட்டுக்கு 2 எஃபெக்ட் இருக்கும், ஒன்று ஹீட்டிங் எஃபெக்ட், இன்னொன்று மேக்னெட்டிக் எஃபெக்ட், ஓகே. ஸோ ஹீட்டிங் எஃபெக்ட் வந்து இந்த லெசனில் படிச்சிருங்க. பவர் டெசிபேட்டட் எவ்வளோ, பவர் ஜென்ரேட்டட் எவ்வளோ, சரியா? ஹீட் டெசிபேட்டட் எவ்வளோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பற்றி நீங்கள் படிப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எஃபெக்ட், இதை தாண்டி ஒரு சில எஃபெக்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சீபேக் எஃபெக்ட், பெல்டியர் எஃபெக்ட், தாம்சன் எஃபெக்ட், இந்த எஃபெக்ட் எல்லாம் படிச்சிங்கனாலே இந்த லெசன் நம்மளுக்கு முடிஞ்சிடும். இதில் ஒரு சில எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், சரியா? எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், பொட்டன்ஷியோமீட்டர், மீட்டர் பிரிட்ஜ், வீக்ஸ்டோன் பிரிட்ஜ், ஓகே. அதெல்லாம் உங்கள் ப்ராக்டிகல்ஸ்க்கும் முக்கியமான டாபிக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ நெக்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா கரண்ட்னாலே கிரியேட் ஆகிற மேக்னெட்டிக் எஃபெக்ட். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்ன, ஒரு 2 வயர் இருக்குன்னா அது மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன, இதெல்லாம் பேசிக்கான திங்ஸை தான் நீங்கள் படிக்க போறீங்க, ஒன்றும் பெருசாலாம் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிசம். மேக்னெட்டிசம்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 2 வழியாக கிரியேட் ஆகலாம். ஒன்று கரண்ட்னாலே கிரியேட் ஆகலாம், இல்லைன்னா ஒரு மேக்னெட் வச்சாலே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அப்போ இவங்க 2 பேருக்கு நல்ல இருக்க கம்பேரிசன் ஆகலாம், ஓகே. 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்கு. டயாமேக்னெட்டிக், ஒரு சில மெட்டீரியல் வந்து மேக்னெட்டை அட்ராக்ட் பண்ணும், ஒரு சில மெட்டீரியல் மேக்னெட் அட்ராக்ட் பண்ணாது, ஒரு சில மெட்டீரியல் ரிப்பல் பண்ணும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் இருக்கும். இதை படிச்சு முடிச்சா நம்மளுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனும் ஏசின்னு சொல்லி ஒரு அருமையான சாப்டர். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் சார், கரண்ட்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். இங்கே பார்த்தோன்னா உல்டாவா ட்ரை பண்ணாங்க, சரியா? மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சு என்னால் கரண்ட்டை கிரியேட் பண்ண முடியுமா? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் சார், கரண்ட் இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். இப்போ என்னுடைய டாபிக் என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு நான் கரண்ட்டை உருவாக்க முடியுமா, அதை வந்து ட்ரை பண்ணி தான் இந்த லெசன் வந்துச்சு. அந்த லெசன் ரொம்ப அருமையான லெசனாக இருக்கும் உங்களுக்கு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், எப்படி நம்ம ஒரு இஎம்எஃப், சரியா, எல்லாம் வோல்டேஜ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ வோல்டேஜை நம்ம எப்படிலாம் உருவாக்கலாம், என்ன வழிகள் இருக்குது, சரியா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணுற மூலியமாக உருவாக்கலாம், ஏரியா சேஞ்ச் பண்ணுற மூலியமாக உருவாக்கலாம், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் சேஞ்ச் பண்ணுற மூலியமாக உருவாக்கலாம், இல்லைன்னா ரொட்டேட் பண்ணுற மூலியமாக உருவாக்கலாம், சரியா? இதுதான் நம்ம படிப்போம் இந்த லெசனில். அடுத்து வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ஏசி கரண்ட், சரியா? இதுக்கு முன்னாடி நம்ம படித்தது டிசி கரண்ட்டாக இருக்கும், இங்கே ஏசி கரண்ட். ஸோ அதெல்லாம் என்னென்னு டீட்டெயிலாக சொல்லுவோம் அப்புறமேலே. பட் பேசிக்லி ஏசி கரண்ட்ல எல் வச்சா என்ன, எல்னா இண்டக்டர், இண்டக்டர் பற்றி இந்த லெசனில் படிப்பீங்க. கெப்பாசிட்டர், கெப்பாசிட்டர் பற்றி ஃபர்ஸ்ட் லெசனில் படிப்பீங்க. ரெசிஸ்டர், ரெசிஸ்டர் பற்றி இந்த லெசனில் படிப்பீங்க. அப்போ இந்த 3 லெசன்லையுமே இண்டக்டர், கெப்பாசிட்டர், ரெசிஸ்டரை வந்து நான் டிசி சப்ளைக்கு கொடுப்பேன். சப்போஸ் அதில் ஏசியில் கொடுத்தா என்ன ஆகும், அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் எல்சிஆர், அது இதில் வரும். ஃபைனல் லெசன் ஆஃப் ஃபர்ஸ்ட் வால்யூம் புக் வந்து இஎம் வேவ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஒன்றும் இல்லை, இந்த லெசனை 2 பகுதியாக பிரிச்சுக்கோம், ஓகே. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா காஸ் லைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இங்கே படிச்சிருப்பேன், காஸ் லைன் மேக்னட்டிசம் இங்கே படிச்சிருப்பேன், சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பயோட் சேவரட்ல வேணா ஃபேரடே லா, ஸோ ஃபேரடேல இஎம்எஃப்ல படிச்சிருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்பியர் சர்க்யூட்டெல்லாம் இந்த லெசனில் படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் இந்த படித்த 4 லா இருக்கும் மெயினாக, சரியா? காஸ் லைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக், காஸ் லைன் மேக்னட்டிசம், ஃபேரடே லா, அப்புறம் ஆம்பியர் சர்க்யூட்டெல்லாம். இந்த 4 லா ப்ளஸ் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் அதோட சேர்த்து படிச்சிங்கன்னா இந்த இஎம் வேவ்ல இருக்கிற லெசன் பாதி கம்ப்ளீட். மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்,
எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல எதெல்லாம் வரும்? ரேடியோ வேவ், மைக்ரோவேவ், இன்ஃப்ராரெட், விசிபிள், யூவி, எக்ஸ்ரே, காமா ரே. சரியா? இதை ஞாபகம் வைக்கிறதுக்கு நான் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் சொல்லி தருவேன். அதை வச்சுட்டு இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, இதோட யூஸ் என்ன, எல்லாமே இந்த லெசன்ல படிச்சீங்கன்னா இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. செகண்ட் வால்யூம் புக்கு நீங்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ரே ஆப்டிக்ஸ். சரியா? ஸோ லைட் வந்து எப்படி ரீஃப்ராக்ட் பண்ணும், லைட் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணும், லைட் எப்படி டிஸ்பர்ஸ் பண்ணும், ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல எப்படி இருக்கும் ரிஃப்ளெக்ஷன், பிளேன் சர்ஃபேஸ்ல எப்படி இருக்கும் ரீஃப்ராக்ஷன், இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். நெக்ஸ்ட் வேவ் ஆப்டிக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைட் வந்து வேவ் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுக்கு வந்து மெயினான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன். இந்த மூணுத்தையும் படிச்சீங்கன்னா முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன். அதாவது லைட்டுக்கு வந்து பார்ட்டிகல் நேச்சரும் இருக்கு, மெட்டீரியல் நேச்சர், ஐ மீன் பார்ட்டிகல் நேச்சரும் இருக்கு, வேவ் நேச்சரும் இருக்கு. அப்ப லைட்டோட பார்ட்டிகல் நேச்சர் வந்து இங்க படிப்போம். அதுல மெயினா பாத்தீங்கன்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இது நம்ம மெயினா படிக்கிறது இந்த லெசனுக்குள்ளார. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டி பிராக்லி வேலன்ஸ் படிச்சீங்கன்னா இந்த லெசன் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஆட்டம்ஸை பற்றி படிக்கிறது. ஆட்டம்ல வந்து எப்படி ஜே தாம்சனோட மாடல் ஆகட்டும், ரூதர்ஃபோர்ட் மாடல் ஆகட்டும், அடுத்து போரோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் லெசன் பற்றி படிப்போம். நியூக்ளியர்னா என்ன, சரியா? டிஃப்ரெண்ட் ஐசோடோப்னா என்ன, ஐசோபார்னா என்ன, ஐசோடோன்னா என்ன, அடுத்து வந்து எப்படி எனர்ஜி வந்து கிடைக்குது, பைண்டிங் எனர்ஜினா என்ன, எப்போ ஒரு நியூட்ரான் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி அண்டர்கோ பண்ணும், ரேடியோ ஆக்டிவிட்டி டாபிக், ஆல்ஃபா பீட்டா காமா, நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன். இதோட பார்த்தோன்னா இந்த லெசனும் முடிஞ்சிருச்சு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். சரிங்களா? எலக்ட்ரானிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து என் டைப் செமிகண்டக்டர், ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் படிப்பீங்க, அப்புறம் என் டைப் செமிகண்டக்டர், பி டைப் செமிகண்டக்டர், அப்புறம் பிஎன் ஜங்ஷன் வந்து டயோட் ஆயிரும். அப்புறம் டயோட்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டயோட்னா என்ன, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். சரியா? ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சிஸ்டர் படிப்பீங்க. அப்புறமே லாஜிக் கேட்ஸ் படிச்சிங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் முடிஞ்சிருச்சு. கம்யூனிகேஷனில் வந்து ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் என்ன, ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் என்ன, எப்படி நம்ம கனெக்ட் பண்ணலாம், வைஃபையோட யூஸ் என்ன, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் படிச்சிங்கன்னா கம்யூனிகேஷன் முடிஞ்சு போயிடும். ரீசன்ட் டெவலப்மெண்ட் இன் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸில் ரீசெண்ட் ஆகிற டெவலப்மெண்ட் என்ன, இந்த லெசனில் பெருசாக ஒன்றுமே படிக்க மாட்டோம். ஏன்னா இதுலேருந்து ஒரே ஒரு மார்க் 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? மற்ற எல்லா லெசனுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். நான் வந்து அப்கமிங் லெக்சர்ஸில், சரி, அப்கமிங் உங்களுக்கு கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி வீடியோஸில் எந்த லெசன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன். ஏன்னா ஜென்ரலாக பார்க்குறப்ப எல்லா லெசன் வந்து 10 மார்க்கு கொஸ்டின் இருக்கும்டா. சரியா? எல்லா லெசன் எடுத்து பார்த்துக்கோ, 10 மார்க்குக்கான கொஸ்டினாவது மினிமம் வந்திருக்கும். ஏன்னா மொத்தம் நம்மள்ட்ட என்னதான் 70 மார்க் எக்ஸாம்னு சொன்னாலும் அவங்க கேட்க போற கேள்விகள் பார்த்தீங்கன்னா 9 2 மார்க் கொஸ்டின் இருக்கும், 9 3 மார்க் கொஸ்டின் இருக்கும், 10 5 மார்க் கொஸ்டின் இருக்கும், 15 1 மார்க் கொஸ்டின் இருக்கும். அப்ப 10 5 மார்க் கொஸ்டின் பொறுத்த எல்லா யூனிட்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. 9 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு யூனிட் மிஸ் பண்ணிடுவாங்க, மிச்சம் இருக்க 9 யூனிட்ல இருந்து கேட்பான். 2 மார்க்ல அதே தான், ஏதாச்சும் ஒரு யூனிட் மிஸ் ஆகும். அப்ப அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா எல்லா யூனிட்ல இருந்து 10 மார்க் கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போகுது. ஓகே, அதனால எப்படி ஸ்கோர் பண்றது, என்ன பண்றது, எப்படி எழுதணும், இதெல்லாம் நான் சொல்றேன். இதுக்காகவே நாங்க கொண்டு வந்திருக்க ஒரு பேட்ச் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, சரியா, ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லுவேன். பட் உனக்கு இது எங்கள்கிட்ட லேர்ன் பண்ணணும், சரியா சார், இவ்வளோ டீட்டெயிலாக சொல்றீங்களே, நான் உங்கள்கிட்ட படிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களுக்கான ஒரு பேட்ச் தான் அம்ரன் பேட்ச். இந்த அம்ரன் பேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸ் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸோடு வரப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புக் பேக் கொஸ்டின்கான சொல்யூஷன் பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கட்டும், கிளாஸ் நோட்ஸ் பிடிஎஃப் ஃபார்மேட் ஆகட்டும், டெய்லி ஹோம்ஒர்க் ஆகட்டும், உங்களுக்கு தேவை மாதிரி டெஸ்ட்டு. சரிங்களா? டெய்லி நீங்கள் கிளாஸ்க்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 மார்க்குக்கான பதிலாவது உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஒரு இன்னைக்கு ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் நடக்குது, இல்லை 3 கிளாஸ் நடக்குதுன்னா 3 கிளாஸ் சேர்த்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 10 மார்க்குக்கான கண்டென்ட் நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டு தான் போவீங்க, படிச்சுட்டு தான் போவீங்க. அந்த அளவுக்கு மார்க் பேஸ்ட் ஆகட்டும், மிட் டேர்ம் பற்றி நீ கவலைப்பட வேணாம், குவார்டர்லி பற்றி கவலைப்பட வேணாம், ஹாஃப் இயர்லி எந்த பற்றியும் கவலைப்பட வேணாம். சரியா? இது ஒரு இயர் லாங் பேட்ச். இந்த இயர் லாங் பேட்சோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4000 rupeesப்பா. சரியா? 4000 rupees. சார் என்ன சார் 4000 ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு உனக்கு தோணலாம், எனக்கு கேட்குது. ஓகே, 4000 அதிகம் தான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நல்லா பாரு, இதில் என்னென்ன சப்ஜெக்ட் அவைலபிளாக இருக்கு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜியில் பாட்னி ஜுவாலஜி ஃபுல்லாகவே வந்துடும். சரியா? 2 ஃபேக்கல்ட்டி, பாட்னிக்கு தனியாக, ஜுவாலஜிக்கு தனியாக. அடுத்து இங்கிலீஷ். ஓகே, ஸோ இதுதான் சார் கிடைக்க போகுது. டவுட் செஷன் தனியாக வீக்கெண்ட் உங்களுக்கு டவுட் செஷன் நடக்கும். இப்போதைக்கு ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் ஆஃபரில் போனீங்கன்னா மோர் தென் 50% டிஸ்கவுண்ட். சரிங்களா? சீக்கிரம் போனீங்கன்னா, ஏன்னா ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறேன், 10-15 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெறும் 1500 ரூபா ஆஃபரில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபர் முடிஞ்சிருச்சு, பட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் 2-3 நாளைக்கு. தயவுசெய்து இந்த சண்டே வரைக்கும் இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, 4000 ரூபா கிடையாது,
1999 போய்கிட்டு இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆஃபருக்குள்ள ஃபர்ஸ்ட் வர 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வெறும் 1499 இருக்கலாம். ஸோ நீ டைம்குள்ள போய் பர்ச்சேஸ் பண்றேன்னா இன்னொரு 500 ஒரு நாள் சேவ் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.